ஹாய் ஹலோ வெல்கம் டு YMG மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான வெப் சீரிஸை பற்றி தான். அதோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMG மூவிஸ் டைம்ஸ்க்கு புதுசாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் படத்தோட பேரையும் ஸ்டோரியும் சொல்கிறேன். படத்தோட பேர் ரீதம் அண்ட் பெட்ரோ. இது 2026 ரீசெண்டாக வந்த ஒரு வெப் சீரிஸு. நான் படம்னு சொல்லிட்டேன், சாரி, வெப் சீரிஸு. இதில் வந்து 6 எபிசோடு இருக்குது. அது ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது டியூரேஷனு. ஃபஸ்ட்டோட செகண்ட்லேருந்து தான் கதையோட விறுவிறுப்பு ஆரம்பிக்குது. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு சொல்லிட்டு சூப்பராக சும்மா தீ மாதிரி பற்றிக்கிட்டு போகுது. ஸோ படத்தில் ஆக்சுவலி 2 ஹீரோ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. செகண்ட் வந்து ஒரு டெக்கின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஹேக்கர்னு வச்சுக்கோங்க, எப்படிலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கார். ஆனால் அவர் வந்து அவருடைய பேஸ் பண்ண ஜாபில் இல்லாமல் நார்மலான ஒரு ஜாபில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் மேட்ச் ஆகிட்டு எப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஸ்டோரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய கேஸ் வருது. நம்ம போலீஸ் ஹீரோ இருக்கார்ல, அவர் க்ரைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் வீட்டிலேருந்து ஒரு கால் வருது. ஏதோ ஒரு மினிஸ்டர் வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துடுது. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி தரத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே போனால் மினிஸ்டருக்கும் போலீஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. ஸோ அதனாலே நம்ம மினிஸ்டர் சும்மா இருப்பாரா, நீ எனக்கே இப்படி பண்ணுறியே, மற்றவங்களுக்குலாம் நீ எப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவரை ப்ரொமோட்டோ இல்லைனா டிபார்ட்மெண்ட்டே மாற்றிடுறாங்க. ப்ரொமோஷன் கூட கிடையாது, டிபார்ட்மெண்ட்டை மாற்றி அங்கே போய் நீ வேலை செய்யி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுவும் எங்கே, க்ரைம்லேருந்து சைபருக்கு அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கன்னை பிடிச்சிருந்தவருக்கு மவுஸை பிடிக்க தெரியலைங்க. அந்த கீபோர்டுக்கு ஃபஸ்ட்டு டேவே போயிட்டு பாஸ்வேர்ட் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஃபேஸ் லாக்லேயே ஓப்பன் ஆகும் நினச்சிட்டு மனுஷன் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து எவ்வளோ தான் தாக்கு பிடிச்சி உட்காந்தாலும் முடியல அவருக்கு. பின்ன ஓடி ஆடி வேலை செஞ்சவருக்கு எப்படி ஒரே சீட்டில் உட்காந்து சீட்டை தேய்க்க முடியும்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் ஹையர் அஃபிஷியல் கிட்டே போயிட்டு, சார் ப்ளீஸ் என்னை தயவுசெய்து என்னை எடுத்துகிட்டு போய் க்ரைம்லேயே போட்டுருன்னு கெஞ்சுறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா யாருனால இவர் திருப்பியும் சைபருக்கு வந்தாரோ அதே மினிஸ்டருக்கு ஒரு கேஸை இவரே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இவர் கையிலே வருது. அது என்ன கேஸு? மினிஸ்டரோட பையன் மிஸ் ஆன கேஸு நம்ம ஹீரோக்கிட்டேயே வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அஃபிஷியல் என்ன சொல்கிறார், தயவுசெய்து இதே முடிச்சு கொடுத்துரு, நான் கண்டிப்பாக உன்னை வந்து க்ரைமுக்கே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு தான் தெரியாதே கம்ப்யூட்டரில். இந்த நேரத்தில் தான் நம்ம செகண்ட் ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. அதுவும் என்ன விதமாக சொல்லி என்ட்ரி ஆகிறாரு, தன்னுடைய தாத்தாவோடைய ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ, அதில் அவங்க பாட்டியோடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வரவர் வந்து எப்படியோ ஒரு சூழ்நிலை இவர் டெக்கின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. ஸோ அவங்களும் சேர்ந்து நம்ம மினிஸ்டரோட பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நம்ம 2 ஹீரோவும் ஒத்தே போக மாட்டாங்க, அப்படியே எதிராக தான் இருப்பாங்க, எதிர் துருவங்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாங்க, அது இல்லாமல் என்ன மாதிரி கதை மூவ் ஆச்சு அப்படின்னு தாங்க இந்த ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம்.